சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடிக்கணினிகளை வழங்கியதுடன் பெண்களுக்கு தையல் எந்திரங்களையும் வழங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணனிடம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம். கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தற்பொழுது குறித்து வைக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் ஜிகேஎம் காலனியில ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹரிச்சந்திரா விளையாட்டு மைதானத்தில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற 131 மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடிக்கணினிகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் தையல் பயிற்சி பெற்ற 350 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3000 நபர்களில் முதற்கட்டமாக 100 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடிகளையும் புத்தாடைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி அவர்களுடன் குழு புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டார். தொடர்ச்சியாக இன்று காலை முதலே கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக கொளத்தூர் ஜிகேஎம் காலனி தெருவில் புறநமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குளத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கியிருக்கிறார். முன்னதாக அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடிக்கணினிகளையும் சான்றிதழ்களையும், இந்த அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் தையல் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.